வணக்கம். தமிழ் கற்போம் தொடர் பகுதி 1. இந்த பகுதியில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரகரத்தோட உச்சரிப்பு, இந்த ரகரத்தோட உச்சரிப்பு என்ன அப்படிங்கிறதான். இந்த ரகரத்தை நம்ம எப்படி உச்சரிக்கோம் அப்படின்னா, நாக்கு வந்துட்டு ஒரு அதிரணும் அப்படின்னா ரா அப்படின்னு. அதுவே இந்த ரகரத்தை பார்த்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு எங்கேயுமே அதிரக்கூடாது அப்படின்னா ரா அப்படின்னு. லைட்டாக தொடுற மாதிரி இருக்கும், அல்லது லைட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி. அது வைப்ரேட் ஆகாது, அதிராது, ஆனால் லைட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் இது அதிரும், கண்டிப்பாக அதிர்ந்து தான் ஆகணும். எப்படின்னா ரா அப்படின்னு. இது ரெண்டும் ஒரே சொல்ல வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இருக்கு. நம்ம வள்ளுவர் எழுதின திருக்குறள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதலுக்கு திருக்குறள், திருக்குறள். இதுல முதல்ல திரு வைப்ரேட் ஆகக்கூடாது, அப்புறம் குறள் வைப்ரேட் ஆகும். திருக்குறள். இதை நீங்க நல்லா கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். தமிழ் கற்போம் தொடர் பகுதி 2. இந்த பகுதியில நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தன்னகரத்தோட உச்சரிப்பையும் ரணகரத்தோட உச்சரிப்பையும் தன்னகரத்தோட உச்சரிப்பும் தான். இதெல்லாம் ரொம்ப சுலபம் தான். அதோட இணையத்தோட சேர்ந்து உச்சரிக்கும் போது தானாவே நமக்கு சரியா வந்துடும். எப்படின்னா பந்து அப்படின்னு சொல்லும் போது அந்த இன் அப்படிங்கறத நம்ம நாக்க கடிச்சு தான் சொல்லுவோம், அதான் சரியான உச்சரிப்பு. அப்புறம் நண்டி அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா பல்லுக்கு பின்னாடி ஒரு பம்ப் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தான் தொட்டு நம்ம நண்டி அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் அதோட கரெக்டான உச்சரிப்பு. அதுக்கப்புறம் நண்டு அப்படின்னு சொல்லும் போது நாக்க சுழட்டி வச்சுதான் இன்ன சொல்லுவோம், அதான் அதோட சரியான உச்சரிப்பு. இத மாதிரிதான் இந்த உச்சரிப்புகளை எப்பவுமே உச்சரிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு அருமையான சொல்லு இருக்கு, என்னன்னா நண்பன். இந்த இடத்துல 3 நாவே வந்துருச்சு. நல்லா கவனிங்க. நா பா நண்பன். எப்படி ஈஸியா இருக்கா? இந்த ஒரு சொல்ல வச்சே 3 நகரத்தையுமே நீங்க ஈஸியா பிராக்டிஸ் பண்ணிடலாம். அடுத்த காணொலியில சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. வணக்கம். தமிழ் கற்போம் தொடர் பகுதி 3. இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம இந்த சகரத்தை தப்பாதான் உச்சரிப்போம். ஏன் அப்படின்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்த சொல்லையே நீங்க வாசிங்களேன், பெரும்பாலும் எல்லாருமே இதை நீங்க சோறு அப்படின்னு தான் உச்சரிச்சிருந்திருப்பீங்க. ஆனா இதை நம்ம சோறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா தமிழ்ல மொத்தமா 6 வல்லெழுத்துக்கள் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தொடக்கத்துல வரும்போது கடுமையா தான் உச்சரிக்கணும். எப்படின்னா காச்சாட்டா தாப்பாரா அப்படின்னு. சோறு, சாப்பாடு, சமை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். சோறு, சாப்பாடு, சமை அது மாதிரி சொல்லக்கூடாது. நம்மளை தவிர்த்து நம்ம தமிழ்ல இருக்கிற சொல்ல மலையாளிகள் இதை சா அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது சொல்றோம், அது வந்துட்டு தவறான ஒலிப்பு முறை. நன்றி. அடுத்த காணொலியில சந்திக்கலாம். வணக்கம். தமிழ் கற்போம் தொடர் பகுதி 4. முதல்ல எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரகரத்தோட உச்சரிப்பு தான். இதை எப்படி சரியா உச்சரிக்கணும் அப்படின்னா, முதல்ல ரா அப்படிங்கறத சொல்லுங்க. அதே ராவை நாக்கு பின்னாடி வச்சு ரா அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் அதோட உச்சரிப்பு. சொல்ல போனா இது ஒரு லாவே கிடையாது, இது ஒரு வகையான ஆர் சவுண்டு தான். எப்படின்னா மழை, அழகு அந்த மாதிரி சொல்லணும். இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு அருமையான திருக்குறளை சொல்றேன். சுழண்டும் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த திருக்குறள்ல 3 தடவை இந்த சிறப்பு ரகரம் வந்திருக்கும். இதோட பொருள் என்ன அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. லா லா இதை எடுத்து உச்சரிக்கிறது ரொம்ப கடினமா இருக்குல்ல, ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்லித்தரேன். இது தமிழ் கற்போம் தொடர் பகுதி 5. முதல்ல சாதாரணமா லா லா லான்னு சொல்லுங்க. எப்படி நீங்க நாக்கு வைக்கிறீங்களோ இதான் இதோட சரியான உச்சரிப்பு. லா பல்லுக்கு பின்னாடி சின்னதா ஒரு பம்ப் மாதிரி இருக்கும், அதை தொட்டா இந்த உச்சரிப்பு வந்துடும். அதுவே இந்த லாவை பார்த்தோம் அப்படின்னா அதை உச்சரிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இல்டா அப்படின்னு சொல்லுங்க. இல்டா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து இல்டா அப்படின்னு சொல்லுங்க. இப்போ உங்களோட நாக்க லைட்டா பின்னாடி திருப்பி மேல வச்சு தொட்டு சொல்லி இருந்திருப்பீங்க இல் அப்படின்னு. இதான் இதோட உச்சரிப்பு. வேறுபாட பாருங்க. பள்ளி, 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 பள்ளி. ரொம்ப எளிமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஒரு நிமிஷம் இந்த சொல்ல வாசிங்களேன். வெற்றி அல்லது வெற்றி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க. அந்த 6 ஒலி வந்திருக்கும் தானே? தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. இது தமிழ் கற்போம் தொடர் பகுதி 6. இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா வெற்றி அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு மாற்றம் இருக்கு. என்ன அப்படின்னா, வெட்டி அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வெட்டி அப்படின்னா நாக்க பின்னாடி வச்சு வெட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இது வெட்டி, முன்னாடி பல்லுக்கு பின்னாடி ஒரு பம்ப் மாதிரி இருக்குமா, அங்க தொட்டு வெட்டி அப்படின்னு சொல்லணும். இதுல வந்துட்டு இந்த டி சவுண்ட் வேற, அந்த டி சவுண்ட் வேற. அது டி, இது டி. வெட்டி அப்படின்னு சொல்லணும். வெட்டி, நண்டு, மாற்றம் அந்த மாதிரி. இதுல ஆர் சவுண்ட் வரக்கூடாது, புரிஞ்சுதா? தப்பா உச்சரிக்க கூடாது. நன்றி. வணக்கம். தமிழ் கற்போம் தொடர் பகுதி 7. இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறதுலே ரொம்ப மோசமா உச்சரிக்கிற ஒரு உயிரெழுத்தை பத்தி தான். என்ன அப்படின்னா ஆ. இது எத்தனை பேர் ஆ அப்படின்னு உச்சரிக்கிறீங்க? கையை தூக்குங்க. பாதிக்கு மேல எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி ஒரு வழிக்கு இது ஆ அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ இந்த சொல்ல நீங்க எப்படி உச்சரிப்பீங்க? ஆமா அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல அம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. அம்மா அப்படின்னு சொல்லும் போது ஆ அம்மா அப்படின்னு தானே வருது. அம்மா அப்படின்னு வரல. அதனால இது அம்மா தான், அம்மா கிடையாது. அப்படின்னா இது ஆ தான், ஆ கிடையாது. இனிமேல் தப்பா சொல்லக்கூடாது. எப்பவுமே குறில் எப்படி இருக்கோ அதுக்கு 2 மடங்கா தான் நெடில் இருக்கும். எப்படின்னா ஈனா ஈ, ஊனா ஊ அப்படின்னா. அதுல வேற ஏதாவது வேறுபாடு இருக்கா? இல்ல. அப்புறம் எப்படி இதுக்கு மட்டும் மாறும்? அதனால இது ஆ தான், ஆ கிடையாது. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.
வணக்கம், தமிழ் கற்போம் தொடர் பகுதி 8. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் நம்ம படிச்சிருந்திருப்போம் தமிழ் மொழியில சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3 இருக்கு அப்படின்னு. அது என்னலாம் அப்படின்னா ஆ, இ, உ. ஆக்கு அது, ஈக்கு இது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா ஊக்கு எது தெரியாது. அதைத்தான் நான் இப்ப சொல்லி தர போறேன். என்ன அப்படின்னா உது. உது அப்படிங்கிற சொல்ல நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் உங்களை விட்டு தள்ளி இருக்கு, ஆனா நீங்க பேசிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கிட்ட இருக்கு அப்படின்னா அது உது. அதுவே உங்களை விட்டும் தள்ளி இருக்கு, நீங்க பேசுறவங்களை விட்டும் தள்ளி இருக்கு அப்படின்னா அதுதான் அது. இலங்கையில இன்னும் சில இடத்துல எப்படி அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா இது அப்படின்னும், அவங்களை விட்டும் பேசுறவங்களை விட்டும் தள்ளி இருந்துச்சுன்னா அது அப்படின்னும், அவங்கள விட்டு தள்ளி பேசுறவங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா உது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்ல இது, இந்த, இவர் அப்படிங்கிற மாதிரியே உது, உந்த, உவர் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தலாம். இன்னையில இருந்து என் நண்பர்களோடையும் என்னோட உறவினர்களோடையும் இந்த சொல்ல நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்களும் இந்த சொல்ல பயன்படுத்துங்க. இந்த சொல்லோட பொருள் என்ன அப்படிங்கறதையும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. நன்றி. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. இது தப்புன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமா, இது தப்பு தான். ஏன் அப்படின்னா, ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம ஓர் அப்படிங்கிற சொல்ல தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இன்னொரு தப்பு இருக்கு. அதே மாதிரியே இந்த ஒரு அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்பவுமே உயிர்திணைக்கு பின்னாடி பயன்படுத்தக்கூடாது. இந்த சொற்றொடர்லயே நம்ம ராஜா அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம். ராஜா அப்படிங்கிறது ஒரு உயிர்திணையை குறிக்கிற சொல். அதனால இந்த சொற்றொடர்ல நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, ராஜா ஒருத்தர் அப்படின்னு தான் பயன்படுத்தணும். ஏன்னா அது ஒரு உயிர்திணை சொல். அப்போ உயிர்திணையில வருது அப்படின்னா ஒருத்தர், ஒருத்தன், ஒருத்தி அப்படிங்கிற இந்த 3 சொல்ல தான் பயன்படுத்தணுமே தவிர, அங்க போயிட்டு நம்ம ஒரு வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இப்போ சொல்லுங்க, இது வந்துட்டு ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காருன்னு சொல்லுமா, ஒரு ஊர்ல ராஜா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லணுமா? அப்புறம் மறந்துட்டேன். இது தமிழ் கற்போம் தொடர் பகுதி 9. நன்றி. இன் பிட்வீன், அதாவது ஊடையில. நான் ஊடையில அப்படின்னு சொன்னதுமே பலர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா சொல்ல பயன்படுத்துறாங்க இப்படி, நம்ம ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. ஆமா, நாங்க இடையில அப்படின்னு எங்க ஊர்ல சொல்ல மாட்டோம், ஊடையில அப்படின்னு தான் சொல்லுவோம். ஊடையில அப்படிங்கிற ஒரு சொல் சொற்குவையிலே இல்லை அப்படிங்கறதே எனக்கு என்னோட ஆசிரியை சொல்லி தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் பள்ளிக்கூடத்துல என்னோட ஆசிரியையோட பேசி கொண்டு இருக்கும் போது நான் இந்த சொல்ல பயன்படுத்தினேன் சாதாரணமாவே. அவங்க என்னடா சொல்ற இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சொற்குவை அப்படிங்கிற அகராதியில பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஊடையில அப்படிங்கிற ஒரு சொல்லே இல்லை, எல்லாருமே இடையில அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஊடையில அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லை இடையில அப்படின்னு சொல்லுவீங்களான்னு. இது தமிழ் கற்போம் தொடர் பகுதி 10. நன்றி.